ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபோ ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாச்சும் எனக்குன்னு இல்லை, இது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. ஜென்ரேஷன் வைஸ் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அதாச்சும் பார்த்தீங்கன்னா ஜென் ஒய், ஜென் சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா. ஸோ இதில் வந்து ஜென் ஒய்ன்ற கேட்டகரி எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த் இயர் 1981 to 1996, அதாச்சும் 30 to 45 இயர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஜென் ஒய் கேட்டகரியில் வருவாங்க. இந்த ஜென்சின்றவங்க வந்து எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 இந்த பாண்டில் இருக்கவங்க, அதாச்சும் 14 to 29 இயர்ஸ். இவங்கெல்லாம் தான் ஜென்சி. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜென் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. அவங்க அதாச்சும் பார்த்தீங்கன்னா பர்த் இயர் 2013க்கு அப்புறம் ஸோ கரண்ட் ப்ரெசென்ட் வரைக்கும் அவங்க எல்லாருமே ஜென் ஆல்ஃபா கேட்டகரியில் வருவாங்க. இந்த கிளாசிஃபிகேஷனை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்சின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஜென்சி கேட்டகரியில் வருவாங்கன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இவங்கெல்லாம் உண்மையில ஜென்சியா இல்லை என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.